அடுத்து குவைத்திலிருந்து KSA சபியுல்லா கான், அதாவது அவர் கேட்குறார், என்ன செய்கிறாருன்னா, எனது தாயிடத்தில் 15 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கிறது, தகப்பனாரிடத்தில் ஒரு 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்கிறது. இருவரும் நல்ல ஆரோக்கியமாக உள்ளார்கள். தற்போதைக்கு தகப்பனாருக்கு குடும்பத்தை செலுத்தக்கூடிய நல்ல வருமானமும் உள்ளது. இந்த பெற்றோரின் மகனுக்கு எந்த சொத்தும் கிடையாது. மாத வருமானம் உள்ளது, அது அவனுக்கும் குடும்பத்துக்கு மட்டுமே போதுமாக உள்ளது. இவன் தன் பெற்றோருக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்க வேண்டும் என்ற கடமை உள்ளதா கேட்கிறார். தாய் தந்தையை கொடுத்தல் என்பது கண்டிப்பாக பிள்ளையின் மீது கடமை தான். எப்போ கடமை என்று கேட்டால், அவங்க கஷ்டத்தில் இருந்தால் தான். அவங்களே தன்னிறைவாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்கள கவனிக்கணுங்கிற கொடுக்கணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் அவங்கள மனம் குளிர்வதற்காக வேண்டி நம்மளால் ஏண்டது ஏதோ கொடுப்போம், நம்ம பிள்ளை ஏதோ கொடுத்தான்னு சந்தோஷப்படுவாங்கல்ல. அவங்களுக்கு தேவை இருந்தால் கூட, தேவை பூர்த்தியானால் கூட, நம்ம பையன் ஒரு மாதம் ஒரு 5000 ரூபா தர்றான் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க என்பதற்காக கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம், அது விரும்பத்தக்கது. அது எப்போ செய்யலான்னு கேட்டால், உங்களுடைய தேவை போக பூர்த்தியாக இருந்தால் தான். உங்களுடைய தேவைக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், தாய் தந்தையர் வசதியாக இருந்தால் கூட, தாய் தந்தையருக்கு மகன்ட்டு ஏதாவது கிடைச்சா சந்தோஷப்படத்தானே செய்வாங்க. நம்ம புள்ள நமக்கு தர்றான், நம்மளை கவனிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் கொடுத்தால் அது சிறந்ததாக இருக்கு. அழகான முறையில் அவங்களோட நடந்துக்கிறங்க அப்படின்னு நல்லா சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மாரூஃபா. இந்த துன்யாவுடைய விஷயத்தில் 31வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஓ சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மாரூஃபா, துன்யா விஷயத்தில் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை எடுக்கிறான். அந்த அழகான முறையில் நடந்து கொள்வது என்பது இதெல்லாம் அடங்கும் என்று கேட்டால், அவங்களுக்கு தேவை பூர்த்தியானால் கூட உங்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு சக்தியை தந்து இருந்தான் என்று சொன்னால், நம்ம பங்குக்கு ஏதாவது இருக்கட்டுமே என்று கொடுத்தால் அது அழகிய முறையாக இருக்கும். அல்ல உங்களுக்கு கொடுக்க இல்லை என்று கேட்டால், லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான். உங்களுக்கே இல்லைங்கிறீங்க, உங்கள் மனைவி மக்களுக்கு தான் நீங்கள் சம்பாதிக்கிறது போதுமானதாக இருக்குது என்று சொன்னால், உங்கள் தாய் தந்தையர் தன்னிறைவாக வேறு இருக்கிறாங்க என்று சொன்னால், கொடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. மார்க்கத்தை கேட்க மாட்டான். அல்லாஹ் சக்திக்கு உட்பட்டு தான் எதையுமே கேட்பான்.